வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அச்சுத்துறையில அதாவது பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன் ஸ்டேஷனரி பிரிண்டிங் பிரஸ் அப்படின்ட்டு அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எழுத்து தேர்வு இல்லாம ஜூனியர் லெவல் போஸ்ட்ல வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பிளஸ் நேர்காணல் வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஆக்சுவலா 8ஆம் தேதி வரை கொடுத்திருந்தாங்க, ஏப்ரல் 8 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய பேர் இன்னும் சரியா அப்ளை பண்ணல அப்படின்ற காரணத்தினால டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டில் எனிவர் எங்க வேணாலுமே இருக்கும். வில்லிங்கா இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் போய் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 10th அதுக்கு மேலே ஒரு டிகிரி முடிச்ச வெர்ஷன்ஸில் இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், சேலரி வைஸ் பிளஸ் எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோ தெளிவாக சொல்றேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. அதுலேருந்து எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதமே சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு விட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலுமே இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே இன்டர்வியூ பேஸ்டில் மட்டும்தான், நேர்காணல் வச்சு மட்டும்தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. போன மாதம் மார்ச் 6ஆம் தேதி இதுக்கான நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி இந்த மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஆக்சுவலாக பழைய நோட்டீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 தான் போட்டிருக்கும். பட் ஆனால் டேட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம், என்ன ஏப்ரல் 8 இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ராக்சிமேட்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 19,500 இருந்து 71,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தரக்கூடிய நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டோ இல்லை டெம்பரரி பேஸில் இந்த ஜாப் கிடையாது. பெர்மனண்டான பியூர்லி பேஸில் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான ஃபீஸுமே சார்ஜஸ் பண்ணல. இது முழுக்க முழுக்க நீங்கள் இலவசமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயிலோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் இருக்குல்ல, இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அனுப்பி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் ப்ளஸ் அஃபிஷியல் கரியர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குழப்பிக்காமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தொட்டு நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜூனியர் லெவல் போஸ்ட்டில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப் செட் மிஷின் டெக்னீஷியன், ஜூனியர் எலக்ட்ரீஷியன், ஜூனியர் மெக்கானிக், பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விதமான வேலைவாய்ப்புகள் தான் கவர்மெண்ட் சென்ட்ரல் பிரிண்டிங் பிரஸ் சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமா எல்லா பிரான்ச்சஸுக்குமே தமிழ்நாடு முழுவதும் இப்போ இந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுனாலே தெரியும், டோட்டலாக இந்த 4 போஸ்ட் இருக்கு. இந்த 4 போஸ்ட்டுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ஆஃபர் மிஷின் டெக்னீஷியனுக்கு நீங்கள் கட்டாயம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா ஐடியில் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விஷயங்கள். ஜூனியர் எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எஸ்எல்சிக்கு ஈக்குவலண்டான ஐடியில் எலக்ட்ரிஷியனோ இல்லை நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப்போ சம்திங் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் ட்ரிபிள் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கு ஜூனியர் மெக்கானிக்கும் கட்டாயம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா ஐடியில் மெக்கானிக் சர்டிஃபிகேட்டோ இல்லை அப்ரண்டிஸ்ஷிப்போ இல்லை டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ நீங்கள் முடிச்சிருக்கணும். பிளம்பருக்கும் அதே தான், எஸ்எல்சி நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படின்னா எஸ்எல்சிக்கு ஈக்குவலண்டான ஐடியில் நீங்கள் பிளம்பிங் சம்மந்தமாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியலாக இருக்கக்கூடிய காலேஜஸ் ஸ்கூல்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 போஸ்ட்டுக்குமே சேம் தான். 19,500 இருந்து 71,900 வரைக்கும் இதுக்கான ஆரம்ப படிநிலை சம்பளம் அப்ராக்சிமேட்லி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா 18லேருந்து 37 வயசு வரைக்கும், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 18லேருந்து 34 வயசு வரைக்கும், அண்ட் ஓசி கேட்டகரிக்கு 18லேருந்து 32 வயசு வரைக்கும், டிஃபரெண்ட்லி ஏபிள்ஸுக்கு 18லேருந்து 42 வயசு வரைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது போக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். பிசி கேட்டகரிக்குள்ளனா 3 வருஷமும்
வருஷமும், எஸ்சி எஸ்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்வான்டேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம உங்களோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நேரடியான பர்சனல் இன்டர்வியூ வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. அதே மாதிரிக்கே ஜாதி சான்றிதழ் ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கட்டாயம் நீங்கள் வந்து வச்சுக்கணும். இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருக்கீங்கன்னா தேவை கிடையாது. ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸோ இல்லை வந்து ஆதார் கார்டோ கொடுத்துக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்குமே நீங்கள் வந்து லைசன்ஸோ ஆதார் கார்டோ இதனால் கொடுத்துக்கலாம். அது போக ரீசெண்டாக எடுத்தக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அட்ரஸுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ அப்படி அனுப்பும்போது ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸும், டூவில் இப்போ நான் ஷோ பண்ணுறேன் அந்த அட்ரஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு எழுதி என்ன பதவி, மொத்தம் 4 பதவி இருக்குது, ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மெக்கானிக் அப்படின்ட்டு ப்ராக்கெட்குள்ளே அந்த பதவியோட நேமையுமே போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வரக்கூடிய ஏப்ரல் 18 டெட்லைனுக்குள்ளே அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. எந்த அட்ரஸுக்கு ப்ரோ அனுப்பணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். தி கமிஷனர் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் 110 அண்ணா சாலை சென்னை 6,02,000 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய ஏப்ரல் 18 அன்னைக்கு சாயங்காலம் 5:30க்குள்ள இதுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிக்கணும். ஓகே. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் கீழே வந்து கிளிக்கர் அப்படின்ற மாதிரி வரும். அது கீழே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் மூலியமாக நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் இப்போ வந்து கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, இப்போ நான் இதை வந்து டச் பண்ணேன்னா எனக்கு இப்போ இதுக்கு தேவையான அஃபிஷியல் அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து என்னோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ எதுனாலும் டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறத உங்கள் வீட்டுக்கு பலருடைய ஜெராக்ஸ் ஷாப்பில் எங்கனாலும் கொடுத்து பிரிண்ட் அவுட் எழுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அனுப்பணும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃபோட தான் வரும். மொத்தம் வந்து ஒரு 34 பக்கம் கிட்ட இருக்குது இந்த பிடிஎஃப் வந்து. ஸோ இதில் நமக்கு தேவைன்றது ஒரு பக்கமோ 2 பக்கம் தான். ஸோ நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ண வரும். சரியா 9வது பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. ஸோ தமிழ்நாடு எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையகம் மூலயமா வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒருவருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மிஷின் டெக்னீஷியனுக்கான தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ அதனால் நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா. 9வது பேஜ்லேருந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபில் பண்ணிட்டு செகண்டுக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து ஜூனியர் எலக்ட்ரீஷியனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து பேஜ் நம்பர் 12 ஆரம்பிக்குது. அது மாதிரி 4 வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக் அப்படின்றதுக்கான தனியாக கொடுத்துருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் செலக்டிவாக டவுன்லோட் வந்து பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்பயும் போல் நார்மலாக நம்ம என்னென்ன ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அந்த குறிப்பிட்ட சென்னையோட அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு தரமான சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள்.